கோல் அச்சீவர் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ப்ளஸ் பிரேக் அவுட் நியரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் டாடா மோட்டார். இந்த கரெக்ஷன்லையும் இந்த ஆட்டோ செக்டார் மட்டும் புல்ரனில் இருக்குது. ஸோ அதில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த டாடா மோட்டார் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் இந்த ஸ்டாக்ஸை. இந்த சப்போர்ட்லேருந்து நம்ம கொடுத்த டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கு மேலேயும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ டாடா மோட்டார் ஒரு சூப்பரான ஸ்டாக்ஸ். அதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 1150 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டால், இப்போது நம்ம போட்டிருக்க அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மேலே இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதிலிருந்து நீங்கள் டார்கெட் வரைக்கும் வச்சுக்கலாம். நான் சொல்கிறது ஒரு ஸ்விங் ட்ரேடிங், ஸ்விங்குக்காக தான் ஃபஸ்ட் இந்த டார்கெட். சரிங்களா? ஸோ லாங் டேர்ம் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஸ்டாக்ஸை அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் லூமெக்ஸ் டெக் ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே இந்த சேனல்லையே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் கரெக்டாக அந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துருக்கு. இன்றைக்கி மட்டும் ஒரு 4% வச்சுருக்காங்க. லூமெக்ஸ் டெக்கோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபா. அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 504 ரூபா. செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த ட்ரெண்ட் லைனோட டார்கெட்டாக இருக்கும். அது கிட்டத்தட்ட 526 வரைக்கும். 526 நம்ம அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். ஸோ அது மூவை பொறுத்து கொஞ்சம் கூடும் குறையும். சரிங்களா? நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிக்கிட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷேர் இண்டியா கரெக்டாக நம்ம போட்டிருக்க அந்த ட்ரெண்ட் லைனில் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு 3 தடவை டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த தடவையும் டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. பவுன்ஸ் ஆனதுலேருந்து அந்த ட்ரெண்ட் லைன்லையே மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனில் தொடும்போதெல்லாம் ஒரு பவுன்ஸ், மறுபடியும் அந்த ட்ரெண்ட் கரெக்ஷன், மைல்டான கரெக்ஷன், மறுபடியும் பவுன்ஸ். ஸோ இப்படியே தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கரெக்ஷனில் நம்ம ஷேர் இண்டியா நம்ம போட்டிருக்க அந்த ட்ரெண்ட் லைன்லையே பவுன்ஸ் ஆனிச்சுன்னா அதோட அப்படியே நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஒரு வேளை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கரெக்டாக அதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 2025 ரூபா வருது. அதாவது 1688 ரூபா வரும்போது நீங்கள் அதை எடுத்துக்கிறலாம். சரிங்களா? அடுத்து பிஎல்எஸ் கிட்டத்தட்ட இதுவும் கிட்டத்தட்ட மே மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட 1 இயராக இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இந்த ஸ்டாக் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஹை போகும், திரும்பவும் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகும். ஸோ இதோட நல்ல புல் ரன்னுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு மைல்டான ஒரு ஏற்றம், அதுக்கப்புறம் மறுபடியும் சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போவே பை பண்ணலாம். சரிங்களா? இந்த இடமே பெஸ்ட்டான இடம். அதோட பாருங்கள்,
ஒருவேளை அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பிஎல்எஸ் 290 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ரொம்ப கம்மி. இந்த இடம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்ன கேட்டால் நம்ம போட்டிருக்க அந்த ட்ரெண்ட் லைன்லே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் டார்கெட் பாருங்கள், உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட் டார்கெட் கிட்டத்தட்ட 350 வரும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 or 4% வரும். பாருங்கள், நம்ம ட்ரா பண்ணுறோம். இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். ஏன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்விங் பண்ண போகிறது. நம்ம ஸ்விங் ட்ரேடிங். ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வாங்கிட்டு நான் வந்து ஆல் டைம் ஹையில் விற்கிறேன்னா அது ஷார்ட் டேர்ம், அதுக்குள்ளே நிறைய கரெக்ஷன் இருக்கும். நம்ம எதுக்காக வாங்குகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதோட ஃபஸ்ட் டார்கெட் இப்போ ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த இடம், அதாவது 350 rupees சம்திங் வரும். பிகினர் நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டாக்கை ஒரு வேளை நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிக்கிட்டு டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் டார்கெட் 504. தேர்டு, நம்ம எப்பயுமே ஆல் டைம் ஹையில் விக்கில் கொடுக்க மாட்டோம். அது மொமெண்டம்க்கு தகுந்த மாதிரி அந்த விக் வரைக்கும் போகலாம். சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த ஆல் டைம் ஹையில் அதோட க்ளோசிங் ப்ரைஸோட கூட கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்பயுமே டார்கெட்டை கொஞ்சம் முன்னாடியே வச்சுருவோம். ஸோ பிஎல்எஸ் வந்து ஒரு குட் ஸ்டாக். இதோட ஃபண்டமெண்டல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல்ஸ், இதுக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கரெக்டாக சப்போர்ட்டுக்கிட்ட வரப்போகுது. ஸோ வர்றதுக்கான பாசிபிள்ஸ் நிறையாவே இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு டாடா எலக்ஸி. டாடா எலக்ஸி ஒரு நேரத்தில் செம்ம பிரேக் அவுட் ஆகி நல்லா பூம் ஆகிக்கிட்டு இருந்த ஸ்டாக்ஸ். இதோட ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட 11,000 ரூபா. ஸோ இந்த ஸ்டாக் நம்ம இப்போது இந்த ஷார்ட்டை வீக்லி ஃப்ரேமில் எடுத்திருக்கோம். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரியுது. பட் இந்த ஸ்டாக் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பிரேக் பண்ணாது அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த டாடா எலக்ஸி பார்த்திங்கன்னா அதோட லோயஸ்ட் ப்ரைஸ் தான் இதை உடச்சிச்சின்னா. இந்த அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை உடச்சிச்சு அப்படின்னா, நெக்லைன் பிரேக் ஆனால் அதோட டார்கெட் ப்ரீவியஸ் 52 வீக் லோ தான் இருக்கும். அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதனால் என்ன கேட்டால் நம்ம கொடுத்துருக்கிற அந்த ட்ரெண்ட் லைன்லையே நம்ம பை பண்ணிக்கிறலாம். சரிங்களா? இது ஸ்விங் ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ லாங் டேர்முக்கு ஒர்த்தான ஸ்டாக்ஸ். என்ன கேட்டால் லாங் டேர்முக்கு இது நல்லாயிருக்கும், ஹை ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த ஸ்டாக்ஸை நம்ம இப்போ பிக் பண்ணுறது ஷார்ட் டேர்முக்கு ஒர்த்தாக இருக்கும். சூப்பரான ஸ்டாக்ஸ், வெறித்தனமாக ஏறும். நெக்ஸ்ட்டு எம்பசிஸ் ஒரு எப்படி சொல்கிறது, சப்போர்ட் நியரில் இருக்குது. இன்னும் ஒரு 1 வீக்கில் நம்ம இந்த சார்ட்டு பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட் எடுத்திருக்கோம். கரெக்டாக இன்னொரு 1 வீக்கில் நெக்ஸ்ட் வீக்லேயே பார்த்திங்கன்னா அதோட சப்போர்ட்டை ரீச் பண்ணிடும். ஸோ அங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அப்படி எம்பசிஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணலாம். சூப்பரான ஸ்டாக். இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் வேகமாக ஏறும். ஏன்னா மிட் கேப்பு
சரிங்களா? நெக்ஸ்ட்டு எம்பசிஸோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2119 ரூபா. அந்த 2119 வரும்போது நம்ம பை பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட் நம்ம கொடுத்துருக்கோம். செகண்ட் டார்கெட் 2289 ரூபா. சரிங்களா? அடுத்த ஸ்டாக்ஸ் இன்ஃபீம் அவென்யூ. இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், ஆனால் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ். கரெக்டாக இப்போது ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸுக்குள்ளே ஒரு சூப்பரான பர்ஃபார்ம். இதை நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்காக யூஸ் பண்ணலாம். நல்ல புல்ரனுக்கு அப்புறம் ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது. இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம். கரெக்டாக 29 ருபீஸ், அதாவது நம்ம போட்டிருக்கிற ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நம்ம சர்க்கிள், ஒயிட் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல கிட்டத்தட்ட அந்த ட்ரெண்ட் லைனில் 29 ருபீஸில் நம்ம வாங்கினோம்னா ஒர்த்தாக இருக்கும். ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கும் அந்த இடத்துல பை பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதோட டார்கெட் லெவல்ஸ்லாம் நம்ம பாருங்கள். அதோ ட்ராப் பண்ணுறோம். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்ஃபீமில் நீங்கள் டார்கெட்டை செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, ஆனால் நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல ரிசல்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. ஸோ நம்ம டார்கெட்லாம் கொடுத்துருக்கோம். ₹31.90 ஃபஸ்ட் டார்கெட் வரும். செகண்ட் டார்கெட் நம்ம ட்ராப் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ அது செகண்ட் டார்கெட். தேர்டு, ஃபோர்த்து அடுத்தடுத்த டார்கெட்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.